பிகைமி சொந்தங்களுக்கு வணக்கம். வாகன சாரதிகளுக்கு அபராதம் செலுத்த புதிய முறைமை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இலங்கையில வாகன சாரதிகள் வீதி ஒழுங்குகளை மீறலுக்கான அபராதங்களை வீதியிலேயே உடனுக்குடன் செலுத்தி தங்களது சாரதி உரிமை பத்திரத்தை மீள பெற்றுக்கொள்ளும் புதிய கவர்மெண்ட் பே, அதாவது ஆன்லைன் டிரான்ஸ்பர் ஃபைன் பேமெண்ட் சிஸ்டம் என்ற முறைமை தற்போது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்துல வடக்கு மற்றும் சப்ரகமோ மாகாணங்கள் உட்பட நாட்டின் பெரும்பாலான மாகாணங்கள்ல இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றதா. அபராதம் செலுத்தும் புதிய முறைமையின் சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இனி நீங்க அபராதம் செலுத்த தபால் நிலையங்களுக்கு செல்லவோ இல்ல நீண்ட வரிசையில காத்திருக்கவோ தேவையில்லை. அபராதம் செலுத்தப்பட்டதும் போலீஸ் அதிகாரிகளுக்கு வரும் உறுதிப்படுத்தல், அதாவது குறுஞ்செய்தியை அடுத்து சாரதி அனுமதி பத்திரம் அங்கேயே உங்களுக்கு ஒப்படைக்கப்படும். அது போல வெளியூர் பயணங்களின் போது அபராதம் விதிக்கப்பட்டா மீண்டும் போய் அந்த பிரதேசத்துக்கே சென்று அந்த உங்களுடைய சாரதிய உரிமை பத்திரத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால அந்த இடத்திலேயே பணம் செலுத்த முடியாவிட்டாலும் governmentpay.lk என்ற இணையதளத்துக்கு சென்று அபராதத்தை செலுத்த முடியும். எனினும் அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்துக்கு சென்றோ உங்கள் உரிமை பத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் சொல்லியிருக்காங்க. இது போன்று இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரிலாக்ஸ். தொடர்ந்து பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளம் என்பவற்றை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற காணொலி எல்லாவற்றையுமே நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.